நியூட்டனின் மூன்றாம் விதி பண விஷயத்தில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூட்டனின் மூன்றாம் விதியில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பண விஷயத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னா, ஃபினான்சியலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூட்டனோட மூன்றாம் விதி பண விஷயத்தில் நான் சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்துருந்தேன், கழகத்தலைவன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். அதில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். குஜராத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. குஜராத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன மினி ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறாங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த தமிழ்நாட்டு ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ கடை, ஒரு டிஃபன் கடை, இதெல்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இதுதான் சுச்சுவேஷன். இதை கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது கவர்மெண்ட்டில் திடீர்னு ஏதோ ஒரு ஆர்டர் சேஞ்ச் ஆகுது, இல்லை ஒரு சட்டம் சேஞ்ச் ஆகுது, இல்லை ஆட்சி மாறுது, இல்லைனா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ என்ன ஆகுது, குஜராத்தில் இருக்கிற அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க. குஜராத்தில் இருக்கிற அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் இங்கேருந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணாங்க இல்லையா, இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு 600 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது. இந்த 600 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நம்பி டெய்லி டீ கடை வச்சாங்களே ஒரு அம்மா, அவங்களோட கடை அடுத்து மூடுற மாதிரி ஆகுது. குஜராத்தில் அங்கே ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒன்று நடந்தால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டீ கடையை கூட இழுத்து மூடுற மாதிரி ஆகுது. இதுதான் இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிறது. பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே தெளிவாக நடக்கும். இதுதான் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நடந்தது இங்கே வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. பார்த்திங்களா? நாட்டில் நடக்கிற நிறைய பொருளாதார பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இதை சுற்றி தான் எப்படி பார்த்தாலும் வரும். நிறைய வேலைவாய்ப்பு இல்லாமல் போகிறதாகட்டும், வருமானம் குறையிறதாகட்டும், கிராமத்தில் அங்கங்கே நடக்கிற பண பிரச்சனையால், வட்டி பிரச்சனையால் வர்ற தற்கொலைகளாகட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடியே பார்த்திங்கன்னா நியூட்டனோட மூன்றாம் விதி வேலை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எதுக்காக அரசாங்கம் பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்னஸை மோட்டிவேட் பண்ணுது. அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்கள, ஸ்டார்ட் அப்ஸை, பிஸ்னஸ் ஓனர்ஸை என்கரேஜ் பண்ணுது. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னா, அது மூலியமாக பயன்பெறது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான பிஸ்னஸாக இருந்தாலும் அதனோட பயன்பாடு ரொம்பவே அதிகம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு எங்கள் பிஸ்னஸே எடுத்துக்கோமே. நான் ஒரு அக்கௌண்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 20 பேருக்கு என்னால் என் பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு மூலியமாக அந்த 20 பேர் ஃபேமிலி நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட்டு. செகண்டு, எங்கள் கம்பெனிக்கு டீ கொண்டு வர டீ சப்ளையர், எங்கள் கம்பெனியோட பிரிண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, அதை சரி பண்ணுற ரிப்பேர் பர்சன், டெலிஃபோன் பில்லு பே பண்ணுறோம், இபி பே பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எம்ப்ளாயீஸ் இல்லாமல் ஒரு 48-50 பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பயன்படுறாங்க. அப்போது அந்த ஒரு நிறுவனம் இல்லை அப்படின்னா அந்த 48-50 பேருக்கு பயன்பாடு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுது. அதனால் ஒவ்வொரு சின்ன தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பண ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபினான்சியலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. இந்த பணம் எப்படி இந்த மைனரான விஷயத்துலையும் வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால தான் பல கோடி ரூபா முதல் போட்டு எடுத்த ஒரு படத்தையும் நம்ம நினச்சா ஃப்ளாப் ஆக்க முடியுது. பட்ஜெட்டே இல்லாமல் எடுத்த ஒரு படத்தையும் பல கோடிக்கு நம்மளால் சேல்ஸ் காட்ட முடியுது. ரீசன் எல்லாமே ஃபினான்ஸு, ஆதரவு, எக்கனாமிக் கண்டிஷன், பணம் மாறுற விதம், இப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளையில் அங்கங்கே பார்த்திங்கன்னா
இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூட்டனோட 3ஆம் விதி பண விஷயத்தில் எக்கச்சக்கமாக 100% வந்து நடக்கிறத பார்க்கலாம். நீங்களும் வந்து உங்களுக்கு பர்சனலாக என்ன நடந்துச்சு, இல்லைனா உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.